கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வசனம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக்க மாட்டான். கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லும்போது இந்த உலகத்துல உள்ள நம்ம சுத்தி இருக்க எல்லா உறவுகளையுமே விட கர்த்தரை நேசிக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு. இப்போ வெறுக்கணும் அப்படி வெறுக்கணும்னா நம்ம வந்து நம்ம இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறோம். அப்பா அம்மா கூட இருப்போம், மனைவியோட இருப்போம். ஆனா அது எப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு பிரதானம் யாரு? கர்த்தர் இயேசு. இப்ப நம்ம ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, ரொம்ப நேசிப்பீங்க. அப்பா அம்மா ரொம்ப நேசிப்பாங்க. அப்பா அம்மா யாரையாவது ஒரு ரொம்ப மனைவி ரொம்ப நேசிப்பாங்க. மனைவிக்காக சில கர்த்தருடைய சில காரியங்களையே டீவியேஷன் ஆகும், மனைவிக்காக பிள்ளைகளுக்காக. அப்படி வரும்போது அவன் அந்த ஆள் கர்த்தர் சீஷனாக இருக்க முடியாது, கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. நம்ம வந்து அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா சமயமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இறுதியமானது முதல்ல பிரதானமா இயேசு கிறிஸ்து தான் இருக்கணும். ஆண்டவரே இப்ப ஆபிரகாம் வந்து தன் பிள்ளையை பலியிட சொல்லும்போது, ஈசாக்கு பலியிட சொல்லும்போது அவர் யோசிக்கவே இல்ல. ஏன்னா அவரு ஈசாக்கு பிரியமான மகன் தான். இவ்வளவு வயசு கழிச்சு மகன் தான். ஆனா அதை விட கர்த்தரை நேசிச்சனால ஓகே போனாரு. அதுதான் விசுவாச தகப்பன். கர்த்தர் இன்னைக்கும் அவர் அவரோட சந்நிதியை ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்மளும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து மனைவி, பிள்ளைகளோட இருந்தாலுமே, நம்ம இருதயமானது முதல்ல கர்த்தர் மேல் இருக்கணும். ஆண்டவரே இப்ப நம்ம ஒரு பிரேயர் பண்றோம், ஒரு இடத்துக்கு போறோம்னா, எதுவுமே இந்த பிள்ளைகள் நம்ம அப்பாவுக்கு மட்டும் நம்ம டிவிஷன் ஆயிடும். கர்த்தருடைய காத்து டிவிஷன் ஆகாம இருந்தாலே, நீங்க கர்த்தர இவங்களோட கர்த்தர நேசிக்கிறீங்கங்கிறது ஒரு அடையாளம். எந்த ஒரு விஷயத்துமே. அப்போ இவங்கள வெறுக்கிறீங்க, கர்த்தர நேசிக்கிறீங்க. அப்பதான் நீங்க அதுல போறீங்க. அப்படி நம்ம ஒரு பரிசுத்தமான நம்ம ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கை கர்த்தருக்கு சீஷனாக இருக்க வாழ்வோம். எல்லா உலகத்தோட எல்லா காரியங்களையும் வெறுத்து கர்த்தருக்கு பிரியமாக மாத்திரம் இருப்போம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின் செல்வோம். கண்டிப்பாக இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தேவன் தருவார். ஒரு சமாதானமான வாழ்க்கை தருவார். ஜெயமுள்ள வாழ்க்கை கண்டிப்பா தருவார். பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.